ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிகினர்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி 5 ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 ப்ராஜெக்ட் தான் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவில் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. இமேஜ் ஸ்லைடர், லேசி லோடிங், ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங், பிஷப் ஆன் செஸ் போர்டு, ரெண்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸிங் API. ஸோ இந்த 5 ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதனா பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இமேஜ் ஸ்லைடரை தான் நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடரில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடரில் 3 இமேஜஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த ரைட் கலர், லெஃப்ட் கலர் நேவிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா அது வந்து நீங்கள் ரைட் லெஃப்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாட்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்லைடருக்கு வந்து நேவிகேட் பண்ணி போய்க்க முடியும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து கிளிக் பண்ணலனாலும் பரவாயில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அடுத்தடுத்த ஸ்லைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். ஸோ நிறைய வந்து மிஷின் கோடிங் இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் டெவலப்பர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இமேஜ் ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுவாங்க வித் ஆட்டோமேட்டிக் ஸ்க்ராலிங்கோட. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் தான் வந்து கோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன எடிட்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த எடிட்டர் யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிடலாம், ப்ராஜெக்ட் ஃபோல்டரை. ஸோ இந்த ஃபைலுன்றதை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோன்னா எனக்கு புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 ஃபைல்ஸ் வந்து தேவை. ஒன்று HTML ஃபைலு, இன்னொன்று வந்து CSS ஃபைல், அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ 3 ஃபைலையும் முதல்ல நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைலுன்றதை கொடுத்து index.html அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா styles.css கொடுத்து இந்த ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா script.js கொடுத்து மூணாவது ஃபைலையும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம HTML ஃபைலோட இந்த CSS ஃபைலையும் JS ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் HTML கோடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் HTML கோடை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே சஜஷன் வரும். ஸோ நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா இது என்ன ஃபைல் நேமு, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, ஹெட் டேகு, அப்புறம் பாடி டேகு, அப்புறம் HTML க்ளோசிங் டேகு. ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஹெட் டேக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக டாக்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இமேஜ் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து நம்ம CSS ஃபைலில் நம்ம HTML ஃபைலோட லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க்குன்னு கொடுத்துட்டு styles.css லிங்க் பண்ணிடுறேன். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலையும் வந்து லிங்க் பண்ணேன் HTMLோட. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே தான் வந்து லிங்க் பண்ணோம். ஸோ ஸ்கிரிப்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா srcன்னு கொடுத்து script.js அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTML ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு div கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த divக்கு ஒரு கிளாஸ் நேமும் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்லைடர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த ஸ்லைடரவே வந்து வரப்போகுது. ஸோ நம்ம கோட் பண்ண ரைட் சைடில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டே கோட் பண்ணோன்னா நம்மளுக்கு கோட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில். ஸோ இதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்லைடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்மளுக்கு கோட் பண்ண நம்மளுக்கு நடக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோடு எழுதுறது எல்லாமே எந்த இடத்துல காமிக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த index.html வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம லைவாக வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும்.
ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம VS கோடில் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லைவ் சர்வர்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஷோ ஆகும்னா, ஸோ இது இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடில். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் காமிக்கலன்னா நீங்கள் வந்து விஎஸ் கோட் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹெச் டேக் வந்து சுமார் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் ரைட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ரைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு H1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கோ லைவ்னு கொடுத்தேன்னா எனக்கு ப்ரௌசரில் வந்து இது அப்படியே லைவாக வந்து டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஸோ கோ லைவ் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஜஸ்ட் ரைட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் லைவாக என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ரைட் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து லைவாக வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா? நான் வந்து இங்கே ரெஃப்ரெஷ்ஷே கொடுக்கல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த லைவ் சர்வர் பிளகின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த H1 டேக் வந்து தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம தேவையான இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சுக்கிறேன் அந்த டிவ்வுக்கு. ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், இந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்லைடரையும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்லைடர் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைடரை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம மொதல் ஸ்லைடர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்லைடர் கிளாஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்லைடுன்ற இந்த டிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சம் ஃபோட்டோஸ் ஸ்லாஷ் ஐடி ஸ்லாஷ் இந்த 800/400. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 800ன்றது வித்து, 400ன்றது தான் அந்த இமேஜோட ஹைட்டு. ஸோ இங்கே அவுட்புட்டில் பாருங்கள், வித் வந்து 800, ஹைட் வந்து 400 பிக்சல். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நான் ஆல்ரெடி போய் காமிக்கிறேன் பாருங்கள், pixam.photos சொல்லிட்டு. ஸோ pixam.photos வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இமேஜ் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ pixam.photos ஸ்லாஷ் 200 இல்லை 400. ஸோ என்ன நீங்கள் கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்து ஐடியை வந்து குறிக்குது. ஸோ pixam.photos ஸ்லாஷ் அந்த இமேஜோட ஐடி ஸ்லாஷ் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹைட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ இங்கே நீங்கள் இந்த வெப்சைட் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸில் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் அப்படியே உங்கள் ப்ராஜெக்டில் வந்து இம்போர்ட் பண்ணி ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ மொதல் இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் 2 இமேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் வந்து ஆல் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆல் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட்டாக உங்கள் இமேஜுக்கு ரெலவெண்ட்டாக ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ண மாதிரி இமேஜ் 1 இந்த மாதிரிலாம் கூட ஆட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம மொதல் ஸ்லைடு மாதிரியே இன்னும் 2 ஸ்லைடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம 2 பட்டனை வந்து ஆட் பண்ணோம். ஸோ இந்த ஸ்லைடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வெளியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இந்த பட்டனுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஈக்குவல் டு ஸ்லைடர் பட்டன் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த பட்டன் ஐக்கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு லெஸ் தென் சிம்பிள் போட்ட ஆரோ மாதிரி உங்களுக்கு காமிக்கும் அந்த பட்டனில். ஸோ இதையே நான் காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரீவியஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா 94லேருந்து 95க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பட்டன்ஸ் வந்து முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்ஸ், இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டாட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக டாட் கண்டெய்னர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிவ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நம்ம டாட்ஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதை ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹெச்டிஎம்எல். ஸோ டோட்டலாக எல்லா ஹெச்டிஎம்எலும் வந்து பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அது உள்ளே நம்ம இமேஜஸ் எல்லாத்தையுமே போடுறோம். அப்புறம் 2 பட்டனை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி styles.cssல கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த HTML இமேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம சிஎஸ்எஸ்ல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ குளோபல் ஸ்டைலிங்னா என்னென்னா, முதல்ல டிஃபால்ட்டாக இருக்க அந்த மார்ஜின் அந்த பேடிங் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அந்த குளோபல் ஸ்டைலிங் நம்ம மார்ஜின் ஈக்குவல் டு 0 அண்ட் பேடிங் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் HTML பேஜ்க்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாடிக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். ஸோ மாற்றிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தோன்னா நம்ம இமேஜ் ஸ்லைடரை நம்ம பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிடும் பாருங்கள். ஸோ சென்டர் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்கு தான் அந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 VH. ஸோ 100 VHனா நம்ம பார்க்குற வியூ ஹைட்டு தான். நம்ம இப்போ டிஸ்பிளேல நீங்கள் எவ்வளோ தூரம் பார்க்குறீங்களோ அந்த வியூ ஹைட்டு தான் 100 VH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைட்டுக்காக வந்து சேஞ்ச் பண்ணிவிடு பாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த இமேஜ் வெளியில் தெரியுதுல்ல, ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் ஸ்லைடருக்கான சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆட் பண்ணோடனே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. ஸோ இது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் வந்து பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோன்னா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML நீங்கள் பாருங்கள் ஸ்லைடர் இருக்கா. ஸோ அந்த ஸ்லைடர் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குது. ஸோ பட்டனுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கண்டெய்னர் இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட்டில் எப்படி வரணும், ஒன்றுக்கு கீழே. ஸோ இந்த இமேஜ் கண்டெய்னர் இந்த ஸ்லைடர் முடிஞ்சதுக்கு கீழே தான் பட்டன் வரணும். பட்டனுக்கு கீழே தான் இந்த டாட்ஸ் வரணும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி நம்ம கொண்டு வரணும்னா நம்ம வந்து நம்ம ஸ்டைல்ஸில் வந்து நம்ம ஸ்லைடர் கண்டெய்னரை வந்து ரிலேட்டிவாக மாற்றணும். ரிலேட்டிவாக மாற்றிட்டு நம்ம பட்டன்ஸ் அண்ட் டாட் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக மாற்றணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே இதை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வித்தும் ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடருக்கு 800/400 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது வந்து ஹைட் பண்ணுறது, அதனால் ஓவர்ஃப்ளோ ஹிட்டன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 10px. பார்டர் ரேடியஸ்னால் இந்த சைடில் வந்து பார்டர் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கர்வ் ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்டர் ரேடியஸு. ஸோ அது 10px ஆட் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஷேடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் 4px அண்ட் 8px. ஸோ அது வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து தெரியாது, லைட்டாக தான் தெரியும். ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடருக்கான சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே தான் ஸ்லைடர் வந்து இருக்க போகுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து பண்ணிடுறோம். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஏன் 300 ஏன் கொடுத்துருக்கோன்னா 3 ஸ்லைடரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டு ரைட்டு மிடில் வந்து இப்போ ஆட் பண்ணிடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைடர் இப்படி இருக்குது. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு விசிபிளாக தெரியல. ஸோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு ஸ்லைடர் இருக்குது. அது நம்மளுக்கு விசிபிளாக தெரியல. நடுவில் இருக்க அந்த 100% மட்டும்தான் இருக்குது. ஆனால் டோட்டல் வித் வந்து பார்த்தீங்கன்னா 300%. ஸோ இந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் 0.5 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட் அனிமேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்லைடு தான் வந்து அந்த இமேஜை ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கான ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா 33% தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா டோட்டல் பர்சன்டேஜில் 33% தான் நம்ம வித்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஸ்லைடர் மட்டும் தெரியும். 3 ஸ்லைடரும் அட் அ டைம் தெரியாமல் ஒரு ஸ்லைடர் அது இருக்க போர்ஷன் மட்டும் தெரியும். ஸோ ஹைட் வந்து 100 பிக்சல் வந்து 100% வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடர் இமேஜ், அந்த இமேஜ் பர்டிகுலர் இமேஜுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைடர் இமேஜ் வித்து வந்து 100%, ஹைட் வந்து 100%. ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கவர். ஸோ ஸ்லைடர்ன்ற அந்த அதோட கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ அதில் வந்து நம்ம இமேஜ் வந்து கவர் ஆகணும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லைடர் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் பட்டன் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு 2 பட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே மேலே வந்து பொசிஷன் ஈக்குவல் டு ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல. ஸோ இங்கே பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் கொடுத்தா தான் அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம பட்டனை வந்து கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் இஸ் ஈக்குவல் டு 50%. ஸோ மேலேருந்து 50%. ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுத்தா தான் நம்ம கரெக்டாக அந்த இமேஜில் வந்து சென்டரில் வந்து அந்த பட்டனை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம் அந்த இமேஜுக்கு. அதே மாதிரி கலர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆரோவோட கலர் கொடுத்துருக்கோம். பார்டர் வந்து ஒன்றும் இல்லை, அதனால் நன்னு கொடுத்துருக்கோம். ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் வந்து 50% கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக வந்து வரும் நம்ம ஆரோ வந்து. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 18px. கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டராக கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு கர்சர் வந்து பாயிண்டராக ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு. டிரான்சிஷன் வந்து பேக்ரவுண்ட் கலர் 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லைடர் பட்டனை ஹாவர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது இந்த பட்டனை ஹாவர் பண்ணால் லைட்டாக வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, பேக்ரவுண்ட் கலரு. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாவர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஒயிட்டாக வந்து மாறுது பாருங்கள் பேக்ரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் அண்டு நெக்ஸ்ட்டுக்கான அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் ஆட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10px கொடுத்துருக்கேன்னா, ஸோ லெஃப்ட்லேருந்து 10px டிஸ்டன்ஸில் இந்த பட்டன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வந்து 10px கொடுத்தனால ரைட்லேருந்து 10px டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆரோ வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாட் கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த இமேஜ் ஸ்லைடருக்குள்ளே அதை வந்து கொண்டு வர முடியும். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20px. ஸோ பாட்டம்லேருந்து 20px டிஸ்டன்ஸில் இருக்கணும். லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -50% கொடுத்தா தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கரெக்டாக கம்பேர் பண்ணி அதுவே வந்து சென்டரில் வந்து அலைன் ஆகிக்கும். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10px. ஸோ அந்த மூணுத்துக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10px டிஸ்டன்ஸில் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ டாட் கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு வந்து ஆட் பண்ணோம்ல. ஸோ அதனால் கீழே வந்து டாட்டுன்னு கொடுத்துட்டு அதோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 12px, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12px. அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு சட்டிலான கிரே கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர். ஸோ அது மேலே ஹாவர் பண்ணும்போது பாயிண்டர் மாதிரி ஷோ ஆகணும் அது. அப்புறம் டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து 0.3 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ டாட் ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து ஷோ ஆகணும். கொஞ்சம் டார்க் ஒயிட்டாக ஷோ ஆகணும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர் டாட் ஆக்டிவாக இருக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாம் வந்து லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் டாம் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோட் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ கான்ஸ்ட்டு ஸ்லைடர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஸ்லைடரு. ஸோ டாட் ஸ்லைடு, ஸோ டாட் ப்ரீவியஸ், டாட் நெக்ஸ்ட்டு, டாட்ஸ் கண்டெய்னர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் வந்து ரெஃபரன்ஸாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்லைடரு இல்லை நம்ம இந்த பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா கரண்ட் ஸ்லைடோட பொசிஷன். ஸோ கரண்ட்டாக வந்து நம்ம ஸ்லைடோட பொசிஷன் வந்து 0ல் தான் இருக்கணும் ஸ்டார்டிங்கில் எப்பயுமே. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில லாஜிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த 0லேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து ஸ்லைடு கவுண்ட்டை வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்லைட் கவுண்ட் வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆக போகுதுன்னா ஸ்லைட்ஸ் டாட் லென்த்து.
ஸோ நம்ம கீழே வந்து 3 ஸ்லைட்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம HTML 3 ஸ்லைடு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதனால் நம்ம ஸ்லைட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆ வந்து இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் டாட்டே வந்து கீழே கிரியேட் ஆகல. நம்ம HTML, CSSலாம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது டாட்ஸ் கண்டெய்னர் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் கண்டி. அது உள்ளே வந்து டாட்ஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் டாட்டை வந்து கிரியேட் பண்ணவே இல்லை நம்ம இன்னும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஈச் மெத்தட் வந்து நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன நடக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டாட்ஸா வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு இண்டெக்ஸுக்கு வந்து ஒரு டாட். ஸோ மொத்தமா நம்மளுக்கு வந்து 3 இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது 0, 1, 2 தான் நம்மளுடைய இண்டெக்ஸு. ஸோ அந்த ஒரு இண்டெக்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டிவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் டாட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, அது உள்ள வந்து ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாட் கிளாஸ் குடுத்தா என்ன ஆகும்? ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். நம்ம டாட்ன்னு சொல்லிட்டு இங்க ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இது எல்லாமே அந்த டாட்டுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பாருங்க இங்க நம்மளுக்கு டாட்ஸ் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா கீழ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, டாட்ல அந்த அப்போ வந்து அந்த டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இங்க 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா ரைட் சைடுல கீழ. ஸோ அதில வந்து மொத டாட் மட்டும் டார்க் ஒயிட்டா இருக்கு. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்டிவ் வந்து ஆட் பண்ணதுனால நம்ம ஸ்டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்ன்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்கோம்ல. ஸோ இது வந்து அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு டார்க் ஒயிட் வந்து வந்திருக்கு. அந்த டாட்டுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் ஈவென்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னா, அந்த டாட்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா கிளிக் பண்ணும்போது, அது அந்த பர்ட்டிகுலர் டாட்டோட ஸ்லைடருக்கு வந்து போணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனா இந்த மெத்தட வந்து நம்ம இன்னும் வந்து கோட் எழுதல இந்த மெத்தடுக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ கடைசியா வந்து டாட் கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நம்ம HTMLல கிரியேட் பண்ணோம்ல டாட் கண்டெய்னர். ஸோ அத இங்க ரெஃபரன்ஸா வந்து ஆட் பண்ணோம்ல டாட் கண்டெய்னர் சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அப்பன் சேல் பண்ணா, ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள வந்து அந்த பர்ட்டிகுலர் டாட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதே மாரி 3 டாட் வந்து ஆட் ஆகும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஏன்னா லென்த் வந்து 3 இருக்குல்ல. ஸோ இது 0, 1, 2 வரைக்கும் போகும். ஸோ 3 டாட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இந்த டாட்ஸ் கிரியேஷன் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்ஸ் வந்து இப்ப கிரியேட் பண்ணிட்டோம்ல. இந்த டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா, ஸோ இங்க மேல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஒரு HTMLல கிரியேட் பண்ணதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஒரு வேரியபிள் குடுத்து. ஸோ அதே மாரி கான்ஸ்ட் டாட்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆஃப் டாட்ஸ்ன்னு குடுத்தோம்னா, இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டாட்ஸ்ன்ற இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ற முடியும் நம்மளால. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவ் ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ ஸோ இது கீழே வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்ஷன் அப்டேட் டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த டாட்ஸ்ன்னு நம்ம இங்க ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த டாட்ஸ் டாட் ஃபார் ஈச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, ஒரு இண்டெக்ஸா வந்து போப்போது. ஸோ இந்த 3 டாட் இருக்கா? ஒரு டாட்டா வந்து போப்போது. ஸோ போயிட்டு, அந்த ஒரு டாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் ஸ்டேட்ட வந்து டாகிள் பண்ணி விட போகுது. ஸோ அதாவது என்னன்னா, இப்ப நம்ம நீங்க எந்த இண்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்றீங்களோ, ஸோ அந்த இண்டெக்ஸ் ஈக்குவல் டூ கரண்ட் ஸ்லைடா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து கரண்ட் ஸ்லைட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இப்ப நம்ம கிளிக் பண்றோம்னா, ஸோ ஆல்ரெடி அந்த கரண்ட் ஸ்லைட தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அது வந்து ஆக்டிவா இருக்கட்டும். ஒருவேள அது இல்ல, நம்ம வேற டாட்ட கிளிக் பண்றோம். அந்த ஸ்லைடு வந்து இப்ப இல்லன்னா, ஸோ அந்த கிளிக் பண்ண டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவ்ன்ற கிளாஸ வந்து ஆட் பண்ணிடும். மத்த டாட்டுக்கு வந்து அந்த ஆக்டிவ்ன்ற கிளாஸ வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அததான் டாகிள் பண்றது. ஒண்ணுத்துல ஆட் பண்ணா இன்னொருத்துல வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்ப நம்ம டாட்ஸ வந்து ஈஸியா வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த ஃபங்ஷன யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஸ்லைடுக்கு வந்து எப்படி மூவ் பண்ணலாம்? ஸோ அதுக்கான அந்த ஃபங்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கோ டூ ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்குமென்ட்டா வந்து பாஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டூ நம்ம குடுக்குறோம் பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் ஆர்குமென்ட்டா. ஸோ அத வந்து கரண்ட் ஸ்லைடுன்ற வேரியபிள்ல வந்து முதல்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம்.
என்னன்னா ஸ்லைடர் டாட் ஸ்டைல் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா கரண்ட் ஸ்லைடு இன்ட்டு 33.33%. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 3 ஸ்லைடு வந்து இருக்க போகுது. லெஃப்டில் ஒரு ஸ்லைடு, நடுவில் ஒரு ஸ்லைடு, ரைட்டில் ஒரு ஸ்லைடு இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் எந்த இண்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்க ஸ்லைடு வந்து இங்கே இந்த டிஸ்பிளேக்கு வந்து வரப்போகுது. ஸோ 3 வந்து எப்படி இருக்கும்னா ஹரிசான்லாம் இருக்கும், 1 2 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம இதுவை செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்லைடு வந்து கரெக்டாக நம்மளோட வியூ இந்த பொசிஷனுக்கு வரும், இந்த சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்து வரும். ஸோ செகண்டை செலக்ட் பண்ணுறோன்னா அந்த செகண்டில் இருக்கிறது சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வரும். தேர்டை செலக்ட் பண்ணால் தேர்டில் இருக்கிறது சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ கடைசியில் வந்து இந்த கோ டு ஸ்லைட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் டாட்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்லைடு அப்டேட் ஆனால் கண்டிப்பாக கீழே டாட்ஸும் வந்து அப்டேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மூவ் ஆகிறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டு கரண்ட் ஸ்லைட் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 0 1 2 இருக்கா இண்டெக்ஸு. ஸோ இப்போ நம்ம 1ல் இருந்தால் அது வந்து 2க்கு வந்து மூவ் ஆகணும். ஒருவேளை 2ல் இருந்தால் கரண்ட் ஸ்லைட் ப்ளஸ் 1ன்னு போட்டோன்னா 3 ஆகிடும்ல. ஸோ 3ன்ற இண்டெக்ஸே கிடையாது. ஸோ அதனால தான் மாடுலஸ் ஸ்லைட் கவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லைட் கவுண்ட் வந்து 3. ஸோ 2 + 1 வந்து 3ஆக மாறிடுதா. ஸோ 3 மாடுலஸ் 3 வந்து 0. ஸோ அதனால் 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0க்கே வந்துடும். ஸோ அதனால தான் மாடுலஸ் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப மெயின். இது வந்து கொடுக்காம போயிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போனதுக்கப்புறம் கோ டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இந்த கோ டு ஸ்லைடு வந்து கரெக்டாக அந்த ஸ்லைடுக்கு வந்து மேட்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அது உள்ளே இருக்க அப்டேட் டாட்ஸ் வந்து அந்த டாட்ஸையும் வந்து அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கும் இதே ஃபங்க்ஷன் தான், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே கரண்ட் ஸ்லைடு ஈக்குவல் டு கரண்ட் ஸ்லைட் ப்ளஸ் 1 யூஸ் பண்ணோம்ல மேலே, அதே மாதிரி இங்கே -1 வந்து யூஸ் பண்ணோம். ஸோ -1 ப்ளஸ் ஸ்லைடு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இது ஏன் கொடுக்கணும்னா இப்போ நம்ம 0ல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பேக் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் இந்த ப்ளஸ் ஸ்லைட் கவுண்ட் கொடுக்கலன்னா -1க்கு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி மைனஸில் போகக்கூடாதுல்ல. ஸோ -1 போயிட்டா நம்மளுக்கு மாடுலஸ் எடுத்தாலும் கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் ஸ்லைட் கவுண்ட்டை இங்கே ஒரு வாட்டி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடுலஸ் ஸ்லைட் கவுண்ட் வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து நம்ம இங்கே கொடுத்த மாதிரியே கோ டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கரண்ட் ஸ்லைடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோ டு ஸ்லைடு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணி விட்றோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஈவெண்ட் லிஸ்னஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது ஈவெண்ட் லிஸ்னஸ் எதுக்குன்னா ஸோ அப்போ தான் வந்து நம்ம இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நடக்கும். லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஸ்லைடுன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி ப்ரீவியஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஸ்லைடுன்ற இந்த மெத்தட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எதுவுமே வந்து கிளிக் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மூவ் ஆகணும். நம்ம அவுட்புட்டில் அப்படி தானே இருக்குது. நம்ம எதுவுமே கிளிக் பண்ணலனாலும் 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அதுவே வந்து மூவ் ஆகுது. ஸோ அதுக்காக செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு கமா 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா 5000 மில்லி செகண்ட்ஸ். 5000 மில்லி செகண்ட்ஸ்னால் 5 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி நெக்ஸ்ட் ஸ்லைடுன்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது. ஸோ இது ஆனால் நிறைய இன்டர்வியூஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம செகண்ட் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த வீடியோவில் இந்த லேசி லோடிங் இமேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து லோட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் டாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜாவாஸ்கிரிப்டில். ஸோ என்னென்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அது என்ன பண்ணுன்னா நீங்கள் யூஸர் வந்து எப்போ அந்த இமேஜுக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணி வராங்களோ ஸோ அப்போ மட்டும் இமேஜை வந்து லோட் பண்ணும். ஸோ தட் அது மற்ற டைமில் வந்து அது வேஸ்ட்டாக வந்து லோட் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக வந்து லோட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வந்து வரும். ஸோ இப்போ நம்ம இந்த லேசி லோடிங் பண்ணுறதுனால எப்போ அது வந்து அந்த இமேஜ் வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்க நினைக்கிறாங்களோ ஸோ அப்போ மட்டும் லோட் பண்ணிக்கும்.
ஸோ தட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வெப் பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த லேசி லோடிங் வந்து. ஸோ இத வந்து எப்படி நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல கோட் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே. முதல்ல வந்து நான் என் விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வேற என்ன கோட் எடிட்டர் யூஸ் பண்றீங்கனாலும், நீங்க வந்து அத ஓப்பன் பண்ணி என் கூடவே வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட்ல 3 ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணி, ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. லேசி லோடிங்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் ஃபோல்டர் குடுத்தோம்னா, இப்போ நம்ம அந்த ஃபோல்டர் வந்து இங்க ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3 ஃபைல்ஸ் வந்து முக்கியமா வந்து கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து HTML, செகண்ட் CSS, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்ஸ்லாம் எழுதுறதுக்கு நம்ம script.js ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல வந்து index.html வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ HTML கோட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனயும் சிலது வந்து நம்ம இம்போர்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் வரும். ஸோ அத வந்து என்டர் குடுத்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில என்ன இருக்க போதுன்னா, நார்மலா வந்து இது என்ன ஃபைலு, HTML ஃபைலுன்னு சொல்லிட்டு இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி ஹெட் டேக். ஸோ ஹெட் டேக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட்டோட டைட்டில் எல்லாமே குடுக்குவோம். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, லேசி லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாடி இருக்கு. அதுக்கப்புறம் HTML ஓப்பன் பண்ணத கடைசியா வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம இந்த டைட்டில் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம styles.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அத வந்து முதல்ல லிங்க் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்ம எழுதுற ஸ்டைலிங்லாம் வந்து நம்ம HTMLல அப்பதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம தேவையான அந்த 2 ஃபைல்ஸ வந்து முதல்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. styles.css அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து இத கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் அந்த நியூ ஃபைல செலக்ட் பண்றேன். script.js குடுத்துக்கிறேன். ஸோ script.jsம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த styles.cssயும் script.jsயும் நம்ம HTMLஓட லிங்க் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டைல்ஸை வந்து லிங்க் பண்ணுறதுக்கு இந்த டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த HREFல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ styles.css கொடுத்தா நம்ம styles.css வந்து HTMLஓட லிங்க் ஆகிடும். ஸோ நம்ம script.js எப்படி லிங்க் பண்ணலாம்னா, நம்ம பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ள srcன்னு கொடுங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம script.js அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம HTMLல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்புட் வந்து நான் இந்த ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த லெஃப்ட் சைடில் இது வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு, இந்த விண்டோ வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ரைட் சைடில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு HTMLல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? லேசி லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணுறதுக்கு H1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ H1க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, லேசி லேசி லோடிங் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதெல்லாம் எங்கப்பா ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு காமிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ எடிட் பண்ணுறத ரைட் சைடில் நீங்கள் காமிக்க வைக்கணும்னா, அதுக்கு வந்து லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் விஎஸ் கோடில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னா, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஒரு வேளை காமிக்கலைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் விஎஸ் கோட் ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோ லைவ் வந்து காமிக்கும். ஸோ இப்போதைக்கு லெஃப்ட்டில் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கோ லைவ் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் ப்ரௌசரில் வந்து கோ லைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரைட் சைடில் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் இங்கே இந்த இடத்துல என்ன என்டர் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா லைவாக வந்து அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ இங்கே நான் டைப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் எந்த அப்டேஷனும் பண்ணல. ஓகேங்களா? ஸோ லைவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஹெட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிளாஸோட பேர் என்னன்னா இமேஜ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ அதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் கண்டெய்னர் டிவ்வுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐஎம்ஜிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு வந்து இந்த எஸ்ஆர்சி தேவையில்ல. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லேசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து ஒரு இமேஜை வந்து இந்த டேட்டா சோர்ஸ் வேரியபிளில் வந்து நம்ம அந்த இமேஜோட லிங்க்கை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ட் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் இமேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இது இங்கே காமிக்கிறது பார்த்தீங்களா, நம்மளுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ இதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன்னா நீங்கள் கூகுள் போயிட்டு pixum.photos அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் அந்த இமேஜஸ்க்கான லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ் pixum.photosக்கு அப்புறம் நீங்கள் 200 300 கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜோட வித் அண்ட் ஹைட்டோட பிக்சல் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கோடில் வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 800/600 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். 800/600க்கு நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு, இமேஜோட சைஸு. ஸோ அதனால தான் இங்கே எப்படி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து இங்கே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ரேண்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கொடுத்துருக்கேன்னா இந்த வெப்சைட்லேருந்து இந்த லிங்க்லேருந்து ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரேண்டம் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து எப்பயுமே தரணும். வெப்சைட் வந்து எஸ்இஓ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல லோட் ஆகலை. ஆனால் இப்போ நம்ம லோட் ஆகலைனாலும் அங்கே என்ன இமேஜ் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆல்ட் டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. ஸோ தட் அந்த இமேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்போ யூஸருக்கு வந்து அங்கே என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ரேண்டம் இமேஜ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி தரக்கூடாது. நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன இமேஜ் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான ஒரு அது என்னவா இருக்குது. ஸோ இப்போ இந்த வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். ஸோ நான் ரேண்டமாக வந்து எடுக்கிறதுனால எனக்கே வந்து தெரியாது அங்கே என்ன இமேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் இமேஜ் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ரெலவெண்ட்டாக வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இதே மாதிரி நான் மற்ற இமேஜஸ்க்கெல்லாமும் ஆட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மற்ற இமேஜஸ்க்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிங்க் எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா இமேஜ் டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கிளாஸ் ஈக்குவல் டு லேசின்னு இருக்கும்போது அப்புறம் டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த லிங்கை கொடுத்துட்டு 800/600 கொடுத்துட்டு ரேண்டம் ஈக்குவல் டு 1லேருந்து 10 வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 10 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த script.js வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்ம HTML. ஸோ இப்போ நம்ம HTML வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து styles.css அதாவது இந்த இமேஜஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டைல் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வெப்சைட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணால் தான் ப்ராப்பராக இந்த இமேஜஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ styles.css வந்துட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளோபல் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ குளோபல் ஸ்டைலிங்னா என்னென்னா இப்போ நம்மளுடைய அவுட்புட்டில் பாருங்கள் லேசி லோடிங் டெமோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் பேடிங் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹெட்டருக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஸோ அது வந்து ஆக்சுவலாக அது டிஃபால்ட்டாக ஆட் பண்ண பேடிங். ஸோ இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னா இப்போ நான் மார்ஜின் ஈக்குவல் டு 0, பேடிங் ஈக்குவல் டு 0, பாக்ஸ் சைஸிங் ஈக்குவல் டு பார்டர் பாக்ஸ்லாம் தரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இந்த ஹெட்டருக்கு மேலே ஆட் பண்ணியிருந்தது லெஃப்டில் ஆட் பண்ணியிருந்தது எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்த எல்லா பேடிங் அண்ட் மார்ஜின் எல்லாமே
ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து குளோபல் ஸ்டைலிங். ஸோ ஏன் இதை குளோபல் ஸ்டைலிங் சொல்கிறோன்னா, ஸ்டார்ன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஸ்டார்ன்னு கொடுத்தா இந்த மொத்த ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால தான் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் எஸ்கியூஎல்ல கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டார்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்னா எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அதே தான் இங்கேயும் வந்து மீனிங். ஸோ அதை நம்ம கொடுத்து இதெல்லாம் கொடுத்ததுனால எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைலிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பாடிக்கு வந்து நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 20px ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் எல்லோயிஷ் ஒயிட்டாக, லைட் எல்லோயிஷ் ஒயிட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். F0 சொல்லிட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம H1 டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம லெஃப்டில் இருந்த ஹெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மார்ஜின் பாட்டம் கொடுத்ததுனால இந்த கீழே இருக்க இமேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் இந்த ஹெட்டருக்கும் நடுவில் ஒரு கேப் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து கலர் அப்படின்னு சொல்லிட்டு 333 அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஹெட்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக்காக வந்து மாறிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித் வந்து 800px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வித் வந்து பார்த்தீங்கன்னா 800px வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து எடுத்துக்காது மேக்ஸிமம் பிஎக்ஸ். ஸோ மேக்ஸிமம் வித்து. ஸோ நெக்ஸ்ட்டு மார்ஜின் 0 ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா டாப் அண்ட் பாட்டம் வந்து மார்ஜின் 0ன்னு அர்த்தம். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சென்டரில் வந்து அலைன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ டாப் அண்ட் பாட்டம் வந்து எந்த மார்ஜினும் கிடையாது இந்த இமேஜுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோன்னு கொடுத்ததுனால இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து சென்டரில் வந்து அலைன் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அந்த ஆட்டோவோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லேசின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம்ல ஒரு கிளாஸு. ஸோ இந்த இடத்துல லேசி ஒரு இமேஜுக்கும் லேசின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேசியில் வந்து என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இமேஜ் வந்து இப்போ எதுவுமே டிஸ்பிளே ஆகலை நம்ம லேசி கிளாஸ் ஆட் பண்ணதில்ல. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். வித் வந்து 100% வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 600px வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20px கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பாருங்கள் மார்ஜின் பாட்டம் 20px ஆட் ஆனது உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து டிடிடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு இமேஜும் வந்து ஒரு ஃபுல் லைனை வந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு லெஃப்ட் ரைட்டில் வந்து ஆட் ஆகாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஃபுல்லாக ஒரு ரோ வந்து எடுத்துச்சு பார்த்தீங்களா? ஸோ லெஃப்டில் ஒரு இமேஜ் ரைட்டில் ஒரு இமேஜ் கிடையாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்குன்னு டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக்னு கொடுத்தா ஒரு இமேஜும் ஒரு லைனை வந்து ஃபுல் லைன் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒப்பாசிட்டி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தனால இப்போ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஷோ ஆகலை. ஏன்னா ஒப்பாசிட்டி 0ல் இருக்குது. ஸோ டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி 0.3 செகண்ட்ஸ் ஈசீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஸோ இப்போ நான் இந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அப்படியே லோட் ஆகி வருது பார்த்தீங்களா? ஒப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல் இமேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த டிரான்சிஷனுக்கான யூசேஜ். சரி ஓகே, இந்த லேசி ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு லேசி லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ என்னன்னா, ஸோ ஒப்பாசிட்டி வந்து 1ஆ வந்து சேஞ்ச் பண்ணணும் இந்த லோடட் கிளாஸ் வந்து ஆட் பண்ணால். ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருங்க பாருங்கள். அப்படியே லோட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ் மாதிரி வந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்போது நம்மளுக்கு ஒப்பாசிட்டி வந்து 1ஆ இருக்கும். ஸோ அப்படியே லோட் ஆகிற மாதிரி அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஈஸின்னா இருக்கும் நம்மளுக்கு வந்து டிரான்சிஷன் வந்து அந்த லோட் ஆகும்போது. ஓகே, இவ்வளோ தான் நம்ம styles.css. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டாம் வந்து ஃபுல்லாக லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம எக்ஸிக்யூட் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோடு எல்லாமே. ஸோ டாம்னா என்னென்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஓகே, இப்போ இந்த டாம் லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்து கோடே வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் லேசி இமேஜஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் query செலக்டர் ஆல் ஆஃப் லேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸை வந்து நம்ம
மார்க் பண்ணி இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேசின்றது என்னது, நம்ம index.html நீங்கள் போனீங்கன்னா இந்த லேசின்னு சொல்லிட்டு நம்ம 10 இமேஜுக்கும் வந்து கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த 10 இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசி இமேஜ் ரெஃபரன்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணுவோம் கோடில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டில் வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் ஒரு லைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இஸ் இன் வியூ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு எலமெண்ட்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 10 எலமெண்ட் இருக்கா, 10 இமேஜஸ் இருக்கா. ஸோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி ஸோ எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் பவுண்டிங் கிளைண்ட் ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணோன்னா என்ன ஆகும்னா அந்த இமேஜோட அது அது இருக்க டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ட்ன்ற இந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும், இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த இமேஜ் இப்போ இருக்க பொசிஷனு, ஸோ அதோட டைமென்ஷன் எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், கோஆர்டினேட்ஸ், வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெக்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் நம்ம வியூ பண்ணுறோம்ல, ஸோ இது இப்போ நம்ம வியூ பண்ணுறது தான் நம்மளோட வியூ போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த வியூ பண்ணுற இதுக்குள்ளே அந்த எலமெண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த ரெக் டாட் டாப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட்டுக்கு அபோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ செகண்ட் லைன் வந்து ரெக் டாட் லெஃப்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்னா அது வந்து வியூ போர்ட்டுக்கு லெஃப்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மூணாவது என்னன்னா ரெக் டாட் பாட்டம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு விண்டோ டாட் இன்னர் ஹைட்டு டாக்குமெண்ட் எலமெண்ட் கிளைண்ட் ஹைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து வியூ போர்ட்டு கீழே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நாலாவதாக கொடுத்துருக்காங்களே, ஸோ இது என்ன அர்த்தம்னா அந்த வியூ போர்ட்டோட டைமென்ஷன் இருக்குல்ல, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் வியூ போர்ட்டு. ஸோ அந்த வியூ போர்ட்டுக்கு ரைட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த 4 இதுலேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த என்ன பண்ணோம், ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இந்த இஸ் இன் வியூ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ்லாம் லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா லோட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ லோட் இமேஜஸ் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு இமேஜாக வந்து ஃபஸ்ட்டு வாங்க போகுது. ஸோ வாங்கிட்டு டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ டேட்டா சோர்ஸ் யூஆர்எல். ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த இமேஜோட யூஆர்எலை வந்து ஃபஸ்ட்டு வாங்க போகுது. ஸோ கான்ஸ்ட் எஸ்ஆர்சி ஈக்குவல் டு இமேஜ் டாட் கெட் அட்ரிபியூட் ஆஃப் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த சோர்ஸை வந்து ஃபஸ்ட்டு வாங்க போகுது. ஸோ இஃப் சோர்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இமேஜை வந்து லோட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகுதுன்னா இமேஜ் டாட் சோர்ஸ் ஈக்குவல் டு சோர்ஸ். ஸோ அந்த இமேஜோட சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த சோர்ஸை வந்து அந்த இமேஜோட சோர்ஸில் வந்து ஆட் பண்ணிடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோடட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நேமை வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ லோடன்ற கிளாஸ் நேமை நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆகும், நம்ம ஸ்டைல்ஸ்லேயே இங்கே பார்த்துருப்போம்ல, லோடட் ஆட் பண்ணாலே ஒப்பாசிட்டி வந்து 0லேருந்து 1 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணும்போது ஒப்பாசிட்டி 0லேருந்து 1 வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அப்படியே ஒரு பிளிங்க் மாதிரி ஆகி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா இந்த கிளாஸ் வந்து லோடர்ன்ற கிளாஸ் வந்து அந்த இமேஜ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்க்ரால் ஈவெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் ஸ்க்ரால் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா லேசி இமேஜஸ் டாட் ஃபார் ஈச். ஸோ ஒரு இமேஜாக வந்து போயிட்டு ஸோ அந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி லோட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஸோ லோட் ஆகலை, ஆனால் அது வியூ போர்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஸோ ஆல்ரெடி லோட் ஆகாமல் இருக்கணும், அதே நேரத்தில் வியூ போர்ட்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. ஸோ இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அது வந்து அந்த இமேஜ் வந்து மறுபடியும் லோட் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த தேர்ட் இமேஜ்க்கு வரும், இது இப்போ தான் வியூ போர்ட்டில் வருது, ஆல்ரெடி லோட் ஆகாமே இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த லோட் இமேஜ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகி அந்த இமேஜ் வந்து லோட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் பேசிக்கலாக நடக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த ஹேண்டில் ஸ்க்ரால் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை எப்படி ட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஹேண்டில் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ இது பேசிக்கலாக என்ன பண்ண போகுதுன்னா
இப்போ நம்ம ஒரு பேஜ் வந்து லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு 3வது இமேஜ் 4வது இமேஜில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேஜ் வந்து லோட் பண்ணும்போது, இப்போ நம்ம 4வது இமேஜில் தான் இருக்கோம். ஆனாலும் 4வது இமேஜ் மட்டும் லோட் ஆகுது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லாம் இன்னும் லோட் ஆகல. 4வது இமேஜ் மட்டும் தான் லோட் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம அந்த வியூ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4வது இமேஜில் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறது வந்து இந்த ஹேண்டில்ஸ் கால் இந்த மெத்தடு தான். ஸோ இது நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு இமேஜாக போகுது. ஸோ எந்த இமேஜ் வந்து இப்போதைக்கு வந்து வியூ போர்ட்டில் இருக்கு, லோட் ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, இந்த இமேஜை அது வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு லோட் பண்ண விடுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பேசிக்கலா இந்த ஹேண்டில் ஸ்க்ரால் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஹேண்டில் ஸ்க்ரால் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேஜை ரீலோட் பண்ணும்போது, என்ன இமேஜ் வந்து இப்போதைக்கு நம்ம வியூ போர்ட்டில் இருக்கோ, அத வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்றதுக்கான மெத்தடு. இந்த ஹேண்டில் ஸ்க்ரால்ன்ற மெத்தடு. ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது எப்படி ஒரு இமேஜா ஷோ ஆகுது? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோ டாட் ஆட் ஈவென்ட் லிஸ்டனர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ஹேண்டில் ஸ்க்ரால்ன்ற மெத்தட் வந்து ட்ரிகர் ஆயிட்டே இருக்கு. ஸோ ட்ரிகர் ஆயிட்டே இருந்து, அது வந்து எப்போ வந்து ஒரு இமேஜ் ஃபுல்லா வந்து வியூ போர்ட்டுக்குள்ள வருதோ, ஸோ அப்போ வந்து இந்த இமேஜ வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. நம்மளுக்கு ஒப்பாசிட்டி வந்து 0லேருந்து 1ஆ வந்து சேஞ்ச் பண்ணி, நம்மளுக்கு வியூ பண்ற மாரி காமிக்குது அந்த இமேஜ. ஸோ பேசிக்கலா இதுதான் நடக்குது. ஸோ இவ்வளோதான் நம்ம கோடு. ஸோ உங்களுக்கு இந்த கோடு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே, நம்ம 3 ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து எப்படி இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டார்ஸ வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் 2 ஸ்டார் செலக்ட் பண்ணும்போது 2/5ன்னு ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வேற என்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராப்ளம்ல, நம்ம ஹாவர் பண்ணும்போது கூட இந்த ஸ்டார்ஸோட கலர்ஸ வந்து சேஞ்ச் ஆகுறத வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ஹவர் பண்ணுறத எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து போயிடும். அதுவே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4 ஸ்டாருக்கும் வந்து அப்படியே கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகிடும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் 4 ஸ்டார்லேருந்து மறுபடியும் பேக்கில் போகணுன்னாலும் போகலாம். நீங்கள் எப்படி வெப்சைட்லாம் வந்து ஸ்டார் ரேட்டிங் ஆட் பண்ணுவீங்களா? ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நம்ம HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இந்த வீடியோவில் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இவ்வளோதான் ஓவர்வியூ. வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து கோட் பண்ணுறதுக்கு விஷுவல் ஸ்டூடியோ கோடு எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கோட் எடிட்டர் வந்து கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புது ஃபைல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி புது ஃபைல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ 3 நியூ ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா index.html. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா styles.css. அப்புறம் 3வது ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா script.js. ஓகேங்களா? ஸோ index.html வந்து ஃபஸ்ட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிஃபால்ட்டான இண்டெக்ஸ் HTML கோட் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் Shift+! கிளிக் பண்ணிட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிஃபால்ட்டான அந்த HTML கோடு வந்து நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ டைட்டில் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம CSS ஃபைலையும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலுக்கு கீழே வந்து லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ இந்த HREFல வந்து பார்த்தீங்கன்னா styles.css அதை வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டை நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் லிங்க் பண்ணணும் ஜாவாஸ்கிரிப்டை. ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா SRC அதை கொடுத்துட்டு script.js அடுத்து வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTMLோட script.jsையும் styles.csையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்னொன்று வந்து லிங்க் பண்ணணும். ஃபாண்டாசம்னு ஒன்று இருக்குது ஒரு வெப்சைட்டு. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம ஃபாண்டாசம்ல வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபாண்டாசம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபாண்டாசமை இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபாண்டாசம் CDN அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கூகுள் இல்லை மைக்ரோசாஃப்ட் பிங்கில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து CDNJS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை வந்து காப்பின்னு கொடுத்துக்கோங்க.
குடுத்துட்டு, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ஹெச்ஆர்எஃப்குள்ள மறுபடியும் வந்து நீங்க இந்த ஃபாண்டாசமோட சிடிஎன் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப நம்ம HTMLல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பாடி டேக்குள்ள ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிவ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அது உள்ள வந்து கிளாஸ் ஈக்குவல் டூ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிவ்வுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு வந்து h1 டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ h1 டேக்ல என்ன வரப்போகுதுன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அவுட்புட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தானே இருக்கு. ஸோ இங்க பாருங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங்னு இருக்குல்ல. ஓகேங்களா? ஸோ இத நம்ம சைட் பை சைடு பார்த்துட்டே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்னா, நம்மளுக்கு இன்னும் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத வந்து நான் ரைட் சைட்ல இருந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய அவுட்புட். இப்ப நம்ம டைப் பண்றது வந்து எங்க டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க கீழ கோ லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கோ லைவ் வரலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு லெஃப்ட்ல ஒரு டேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ லைவ் சர்வர்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும். ஸோ இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வாட்டி இன்ஸ்டால் பண்றீங்கன்னா, நீங்க இந்த விஎஸ் கோட வந்து ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கீழ வந்து லைவ் கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா, ப்ரௌசர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இங்க என்ன கோட் பண்றோமோ அது வந்து ஷோ ஆகும் பாருங்க. ஸோ இப்ப நம்ம h1 டேக் வந்து கோட் பண்ணியிருக்கோம்ல, ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங் சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரௌசர்ல வந்து ஷோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிவ்வ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த h1 கீழயே ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணி ஒரு டிவ்வ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டார் ரேட்டிங்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ஸ் வந்து இந்த ஐய யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டார்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஃப்ஏஎஸ், எஃப்ஏ ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபாண்டாஸம் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால, நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபேஸ் ஸ்டார்ன்னு குடுத்தாலே எனக்கு இந்த மாரி ஸ்டார்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். எல்லாமே ஃபாண்டாசம்லேருந்து இம்போர்ட் ஆகுறது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து டேட்டா ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 1லேருந்து 5 வரைக்கும் நான் டேட்டா ரேட்டிங் வந்து குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்பதான் நம்ம யூனிக்கா எல்லா ஸ்டாரையும் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த டேட்டா ரேட்டிங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்கணும். ஸோ ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு 3/5 இந்த மாதிரிலாம் டிஸ்ப்ளே ஆகுதுல்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து HTML வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதனால இந்த டிவ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது கீழ வந்துட்டு ஸோ p டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த p டேக் உள்ள கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, ரேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரேட்டிங் டெக்ஸ்ட்டுக்குள்ள தான் நம்ம வந்து ரேட்டிங் இஸ் கோலன் குடுத்துட்டு, இந்த ஸ்பேன் சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இது உள்ள வந்து ஒரு கிளாஸ் வந்து குடுக்குறோம். ஸோ ரேட்டிங் வேல்யூ வந்து இந்த கிளாஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கப்புறம் 0 பார் 5ன்னு சொல்லிட்டு குடுக்குறோம். ஏன்னா இனிஷியலா வந்து 0/5 தான் இருக்க போகுது. நம்ம யூசர் அத கிளிக் பண்ண தான் அந்த ரேட்டிங் வந்து இன்கிரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்ம HTML. நம்ம HTML ஃபுல்லா கோட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டைல்ஸ் இந்த HTMLக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம styles.cssக்கு வந்து வந்துருவோம். ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குளோபல் ஸ்டைலிங்னா என்னன்னா, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்ல அவுட்புட்ல பாருங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலலாம் கொஞ்சம் மார்ஜின், பேடிங்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால மார்ஜின் வந்து 0, பேடிங் 0 இந்த மாரி குடுத்தோம்னா பாருங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு டாப் மோஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம இந்த டிஃபால்ட்டா இருக்க மார்ஜின், பேடிங் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பாடி வந்து குடுத்துட்டு, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் அப்படி இல்லன்னா சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு, அத ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர் பண்ணிரும். அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணிரும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டலா பார்த்தாலும், வெர்டிகலா பார்த்தாலும் சென்டர்ல வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ மின் ஹைட் வந்து 100 VH. ஸோ நம்ம ஃபுல் வியூ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மினிமம் ஹைட்டா வந்து செட் பண்ணியிருக்கோம். அதே மாரி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, F0ன்னு சொல்லிட்டு குடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம பாடிக்கு வந்து இப்ப ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, index.htmlல நம்ம பாடிக்குள்ள ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் தான் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெய்னருக்கு என்ன ஸ்டைல்ஸ்னா,
நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ரேட்டிங் எல்லாமே வந்து சென்டரில் வந்துருச்சு பாருங்க. ஸோ பேக்ரவுண்ட் இதுக்கு வந்து ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பாடியோட பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டு தனியாக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேடிங் ஈக்குவல் டு 2 ரெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 1 ரெம்னா 16 பிஎக்ஸு. ஸோ 2 ரெம்னா 32 பிஎக்ஸு. ஸோ இப்போ இந்த கார்டுக்கும் இந்த லெட்டர்ஸு இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ அதுதான் பேடிங்கு. ஸோ பேடிங் வந்து 32 பிஎக்ஸ், அதாவது 2 ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிஎக்ஸ். ஸோ இந்த கார்டில் வந்து பாருங்கள் எட்ஜு வந்து ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் வந்து ரவுண்டாக இருக்குது. ஸோ அது ஏன்னா நம்ம பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஷேடோ வந்து தெரியும் பாருங்கள் இந்த கார்டை சுற்றி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம கண்டெய்னரோட ஸ்டைலிங்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம H1க்கு வந்து ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ H1 என்னது, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார் ரேட்டிங்கிறது தான் H1 டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் 2 ரெம்மு. அப்புறம் கலர் வந்து #333 ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப டார்க் பிளாக்காக இல்லாமல் கொஞ்சம் சட்டில் பிளாக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ரேட்டிங் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டார் ரேட்டிங் வந்து எதை குறிக்குதுன்னா இந்த ஸ்டார்ஸ் வந்து குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்ஸோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். 2.5 ரெம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 1 ரெம் வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஸ்டாருக்கும் இந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கும் கேப் இருக்கிறதுனால கேப் கொடுக்கணுன்றதுனால 1 ரெம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிடிடி கலருக்கு வந்து மாற்றிடும். ஸோ ரொம்ப லைட் கிரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படி மாற்றிடும். நெக்ஸ்ட்டு கர்சர் வந்து பாயிண்டராக வைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து ஹாவர் பண்ணும்போது பாயிண்டர் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் கலர் வந்து 0.2 செகண்ட்ஸ் ஈஸ். ஓகேங்களா? ஸோ கலர் வந்து டிரான்சிஷன் ஆகிறது வந்து 0.2 செகண்ட்ஸில் வந்து நடக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ஸ் வந்து அதை ஹாவர் பண்ணும்போதும் அதை வந்து ஆக்டிவாக இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஹாவர் பண்ணும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் தனியாக நம்ம கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம அவுட்புட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம அவுட்புட்டில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இதுக்கெலாம் வந்து காமிக்குது ஹாவர் பண்ணும்போது கலர்ஸு. ஸோ இந்த கோடில் வந்து நம்ம இன்னும் ஜாவா ஸ்கிரிப்டே க்ரியேட் பண்ணாததுனால இங்கே எதுவும் காமிக்கல. ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து ரேட்டிங் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டிங் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக போல்டாக மாறி இருக்கு. கலர் வந்து கொஞ்சம் கிரேவாக மாறி இருக்கு. ஓகேங்களா? ஃபாண்ட் சைஸ் 1.2 ரெமாக மாற்றிருக்கேன். அதே மாதிரி கலரும் வந்து பார்த்தீங்கன்னா #666க்கு மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டைல்ஸு. ஸோ HTML CSS பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம கோட் பண்ணி இந்த அவுட்புட்டை வந்து ஃபங்க்ஷனலாக எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாம் கண்டென்ட் வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ டாம் கண்டென்ட் டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் டாம் கண்டென்ட் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சில ரெஃபரன்ஸ் வேரியபிள்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ இதில் இதை என்ன ஹோல்ட் பண்ண போகுதுன்னா டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் ஆல் ஆஃப் .fa ஸ்டார்ஸ், அதாவது எல்லா ஸ்டார்ஸையும் வந்து இந்த ஸ்டார்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட்டிங் வேல்யூ. ஸோ இது என்ன ஹோல்ட் பண்ண போகுதுன்னா இந்த ரேட்டிங்கோட வேல்யூ. ஸோ நம்ம HTML கொடுத்துருப்போம்ல இந்த ரேட்டிங் வேல்யூன்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ண போது நம்ம இந்த ரேட்டிங் வேல்யூன்ற வேரியபிள். ஸோ அடுத்து வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அவங்க யூசர் வந்து கிளிக் பண்ண தான் இந்த கரண்ட் ரேட்டிங் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸை வந்து அப்டேட் பண்ண யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷனை. ஸோ ஃபங்க்ஷன் டு அப்டேட் ஸ்டார்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் ஸ்டார்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ ரேட்டிங் வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ரேட்டிங் பற்றி எதுவும் சொல்லல, ரேட்டிங் வேரியபிளை பற்றி. ஸோ இனிமேல் ஃபர்தராக தான் அது வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அது ஒரு இன்புட்டாக வாங்கிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரேட்டிங்கை இன்புட்டாக வாங்கிட்டு அதை என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்டாராக வந்து இட்ரேட் பண்ண போகுது. ஓகேங்களா? ஒரு ஸ்டார் வந்து அதோட இண்டெக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்க போகுது, ஒன்றா இட்ரேட் பண்ண போகுது. ஸோ இட்ரேட் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங் வேல்யூவோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ இண்டெக்ஸ் வந்து என்னது 0 1 2 3 4 அதுதான் ஒவ்வொரு ஸ்டாரோட இண்டெக்ஸு. ஸோ அது வந்து லெஸ் தென் ரேட்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரேட்டிங் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இண்டெக்ஸ் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகும்? ஸோ ரேட்டிங் 3யாக இருக்கும்போது இண்டெக்ஸ் வந்து 0 0 1 2 3 வாட்டி வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ 3 ஸ்டாரை வந்து அதை வந்து ஃபில் பண்ணும். ஸோ ஸ்டார் டாட் கிளாஸ் லிஸ்ட் ஆஃப் ஆட் ஆஃப் ஆக்டிவ் ஓகேங்களா. ஸோ 3 வாட்டி வந்து ஸ்டாருக்கு வந்து நம்ம ஆக்டிவ் கிளாஸை வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஆக்டிவ் கிளாஸ் ஆட் ஆனால் என்ன ஆகும்? நம்ம ஸ்டைலிங்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஆக்டிவ் கிளாஸ் ஆட் ஆனால் நம்மளுக்கு கோல்டன் கலர் வந்து ஆட் ஆகணும் ஸ்டாரில் வந்து ஓகேங்களா. ஸோ அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம் இந்த லைனில். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆஃப் ஆக்டிவ் கிளாஸ் ஓகேங்களா. ஆக்டிவ் கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த ஸ்டார்லேருந்து. ஓகே, இதுதான் வந்து பேசிக்கலாக இந்த அப்டேட் ஸ்டார்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாரை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கலர்ஸ் வந்து ஆட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஒரு மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் டு ஹேண்டில் ஸ்டார் ஹாவர் ஓகேங்களா. ஸோ ஹேண்டில் ஸ்டார் ஹாவர்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஈவெண்ட்டை வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஸோ இப்போ வந்து ரேட்டிங் சொல்லிட்டு அந்த வேரியபிள் வந்து இங்கே தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் டேட்டா செட் டாட் ரேட்டிங் ஓகேங்களா. எந்த பர்டிகுலர் ஸ்டாரை வந்து நீங்கள் ஹவர் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா செட் ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இன்புட்டில் வந்து கொடுத்துருவோம்ல டேட்டா அதோட ரேட்டிங். ஸோ அந்த டேட்டா செட் ரேட்டிங்கை வந்து அது வந்து எடுத்து இந்த ரேட்டிங்கில் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த ரேட்டிங்கில் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஒரு ஸ்டாராக வந்து இட்ரேட் பண்ணும்போது வித் அதோட இண்டெக்ஸோட. ஸோ இட்ரேட் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸ் வந்து ரேட்டிங்கோட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த 4th ஸ்டார் மேலே ஹவர் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ ரேட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 வரைக்கும் இட்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம ரேட்டிங் வந்து 4ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இத்தனை வாட்டி இட்ரேட் ஆகி அத்தனை வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு வந்து ஹாவர்ன்ற கிளாஸ் வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 5வது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹாவர்ன்றது ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. 5வது ஸ்டாரில் ஒருவேளை இருந்தால் கூட ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ ஹாவர்ன்ற கிளாஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டாரில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. அதுதான் வந்து சிம்பிளாக வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார் மேலாம் ஹாவர் பண்ணாலே நம்மளுக்கு அந்த கோல்டன் வந்து ஆட் ஆகுது பாருங்கள், அந்த ஸ்டார் மேலே கோல்டன் கலர் வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹாவர் எஃபெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டு ரிமூவ் ஹாவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஹாவர் ஸ்டார் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஸ்டாராக இட்ரேட் பண்ணிட்டு அந்த ஸ்டார் கிளாஸில் இருக்க ஹாவர்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எதனா ஒரு கிளாஸ் வந்து ஆட் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணுற போது ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அப்டேட் ஸ்டார் பண்ணணும். ஸோ அப்டேட் ஸ்டார் கரண்ட் ரேட்டிங். ஸோ இப்போ கரண்ட் ரேட்டிங் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அப்டேட் ஸ்டார் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரன் ஆகி கடைசியாக இருக்க கவுண்ட் வரைக்கும் கரண்ட் ரேட்டிங் வரைக்கும் அந்த ஸ்டார்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ஸை வந்து கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ கிளிக் பண்ணிட்டு ரேட்டிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த கிளிக்கு மெத்தடை வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டு ஹேண்டில் ஸ்டார் கிளிக்ஸ் ஓகேங்களா. ஸோ ஸ்டார் கிளிக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈவெண்ட்டை வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஸோ ஈவெண்ட்னா என்னது? இந்த கிளிக் ஈவெண்ட்டு தான். ஸோ கிளிக் பண்ணுறது ஒரு ஈவெண்ட்டு. ஸோ கரண்ட் ரேட்டிங் ஈக்குவல் டு பார்சின்ட் ஆஃப் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் டேட்டா செட் டாட் ரேட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ கரண்ட்டாக எந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுறோமோ ஸோ அதை வந்து நம்ம அந்த பார்சின்ட் மெத்தடில் வந்து கிளிக் பண்ணுற டேட்டா செட் வேல்யூ வந்து இன்டிஜராக வந்து நம்ம கரண்ட் ரேட்டிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3rd ஸ்டாரை கிளிக் பண்ணுறோம். ஸோ கரண்ட் ரேட்டிங்கில் வந்து இப்போ 3ன்னு சொல்லிட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ரேட்டிங் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேட்டிங் வேல்யூன்றது என்னது? இந்த கீழே இருக்கிறது. ஸோ இந்த 3/3ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரேட்டிங் வேல்யூ டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு கரண்ட் ரேட்டிங் என்னது? கரண்ட் ரேட்டிங் வந்து 3 ஓகேங்களா. ஸோ 3/5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும் இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம இந்த 3வது ஸ்டார் கிளிக் பண்ணும்போது 3/5 அப்படின்னு சொல்லிட்டு வருது.
ஸோ கடைசியாக வந்து இது நம்ம அப்டேட் பண்ணோம்ல, இங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆனால் அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேட் ஸ்டார்ஸ்ன்ற மெத்தட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் லாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லா மெத்தடும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வேணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ஸ் வந்து கடைசியாக வந்து எல்லா ஸ்டாரையும் இட்ரேட் பண்ணுறோம். ஸோ இட்ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாரை வந்து மவுஸ் ஹாவர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹாவர் பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த ஹேண்டில் ஸ்டார் ஹாவர்ன்ற மெத்தடை ட்ரிகர் பண்ணும், ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மவுஸ் லீவ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஹாவர் பண்ணி 4th ஸ்டாரை ஹாவர் பண்ணிட்டு லீவ் பண்ணுறீங்கன்னா இப்போ எனக்கு அந்த கலர் வந்து போயிடுது பார்த்தீங்களா. ஸோ அது ஏன்னா மவுஸ் லீவ் பண்ணும்போது நீங்கள் ஹேண்டில் ஸ்டார் லீவுன்ற மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ மூணாவதாக வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டில் ஸ்டார் ஈவெண்ட்ற இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது வரைக்கும் வந்து இந்த கோல்டன் கலர் வந்து ஃபில் ஆகும் ஸ்டாரில். இந்த கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இவ்வளோ தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பிஷப் ஆன் செஸ்போர்ட்ன்ற இந்த ப்ராப்ளமை தான் எப்படி நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஆன்லைன் செஸ்ஸில் நீங்கள் விளையாடும்போது பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரில் வைக்கும்போது அதோட டயக்னலில் அது எங்கெல்லாம் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் பேசிக்கலாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் எந்த ஸ்கொயர் மேலே வச்சாலும் அந்த டயக்னல்ஸ் 2 டயக்னல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு எந்த எடிட்டர் கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நான் ஒரு புது ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ புது ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா index.html. ஓகேங்களா? ஸோ நம்மளோட செகண்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா styles.css. ஸோ அதே மாதிரி நம்மளோட தேர்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா script.js. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம index.html கோட் பண்ணலாம். ஸோ நம்ம டிஃபால்ட்டான அந்த HTML கோடை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சஜஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அந்த பாய்லர் பிளேட் HTML கோடுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ HTML நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த டிஃபால்ட் கோட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஞாபகம் வச்சு டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது விஷுவல் ஸ்டுடியோ கோடே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ப்ராஜெக்ட்கான டைட்டிலை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே தான் எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த டைட்டில்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேக்கில் வந்து டிஃபால்ட்டாக அது வந்து டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிஷப் ஆன் செஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம CSSையும் ஸ்கிரிப்ட் டேக்கையும் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இந்த டைட்டில் கீழே. ஸோ இப்போ நம்ம HREFல வந்து பார்த்தீங்கன்னா styles.css அப்படின்னு சொல்லிட்டு நான் லிங்க் பண்ணியாச்சு. என்னுடைய HTMLலையும் CSS ஃபைல்லையும் நான் வந்து லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து லிங்க் பண்ணணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை லிங்க் பண்ணுறதுக்கு இந்த பாடி டேக் க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டேகுக்கு முன்னாடி நம்ம வந்து லிங்க் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா SRCன்னு கொடுத்துட்டு script.jsஐ லிங்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம HTMLல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அவுட்புட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம அவுட்புட் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சைட் பை சைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓவர்வியூ கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம அவுட்புட் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம கோட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம HTML ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டிவ்வை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம டிவ்வுக்குள்ளே ஒரு கிளாஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஹெச்1 டேக் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்1ன்னு போட்டு, ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து என்ன இருக்குது, பிஷப் ஆன் செஸ் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம பண்ணுற சேஞ்சஸ்லாம் எங்கே நம்மளுக்கு ஷோ ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்காக தான் கீழே வந்து லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிடும், நம்ம இப்போ எடிட் பண்ணுற கோட் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த லைவ் சர்வர்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வரும். ஸோ இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறது எல்லாமே லைவாக வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் லைவ் சர்வர்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்களா இப்போ லைவ்ல வந்து ஷோ ஆகுது. ஸோ பிஷப் ஆன் செஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட் பண்ணது வந்து வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செஸ் போர்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்புட்டில் அப்படி தானே இருக்குது. நம்ம ஹெட்டிங்க்கு கீழே வந்து செஸ் போர்டு இருக்குது. ஸோ இந்த H1க்கு கீழே இன்னொரு டிவ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேமும் கொடுத்துக்கிறேன். ஸோ செஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரோவாக வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கொடுத்து ஒரு டிவ்வை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபார் லூப் அந்த மாதிரி லூப்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் லூப்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு நம்ம ரோ வந்து ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒயிட் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு 8 டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 8 டிவ்வும் நம்ம கிரியேட் பண்ணது வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஏன்னா நான் ஸ்டைல்ஸ்லாம் இன்னும் எதுவுமே வந்து ஆட் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் 7 ரோ வந்து தேவை. ஏன்னா மொத்தமாக வந்து 8 ரோ வந்து இருக்குல்ல. ஸோ இப்போ நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஸோ 8 வாட்டி வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 3 4 5 6 7 8 ஓகேங்களா? ஸோ 8 வாட்டி நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஹெச்டிஎம்எல்லே வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே வந்து விசிபிளாக தெரியாது. ஏன்னா வந்து நம்ம ஸ்டைல்ஸ் இன்னும் ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம styles.cssல எப்படி கோட் பண்ணி நம்ம போர்டை வந்து விசிபிளாக தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த styles.cssல கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளோபல் ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணணும். ஸோ குளோபல் ஸ்டைலிங்னா என்னென்னா மார்ஜின் அண்ட் பேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுக்குறது. இப்போ நம்ம பிஷப் ஆன் செஸ் போர்டு வந்து ஸோ பாருங்க, நான் ஒரு ஸ்டெப் பேக்கு போகிறேன். ஸோ நம்ம பிஷப் ஆன் செஸ் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, பேடிங் மார்ஜின்லாம் இருக்குது. ஆனால் நான் இப்போ வந்து இந்த மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப டாப் மோஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக இருந்தால் பேடிங் அண்ட் மார்ஜின் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் வந்து குளோபல் ஸ்டைலிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்ல ஸ்டார்டிங்லேயே. ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் வந்து நம்ம செஸ் போர்டே வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 100 VHன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 100 VHனா என்னென்னா இந்த ஃபுல் ஹைட்டு வியூ ஹைட்டு, VHனா வியூ ஹைட்டு. நம்ம பார்க்குற இந்த ஃபுல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட ஹைட்டாக வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணோம்னா இது வரைக்கும் நம்ம ஃபுல் லைட் வந்து எடுத்துக்கும். ஸோ எவ்வளோ நம்ம வியூ பண்ணுறோமோ அவ்வளோ வந்து ஃபுல் லைட்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட் மாதிரி கொஞ்சம் சிமிலர் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பேக்ரவுண்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு. சிஎஸ்எஸ் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கப்புறம் நம்மளோட எலமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து சென்டர் பண்ண முடியும். ஜஸ்டிஃபிகேஷன் கண்டென்ட் சென்டர். ஸோ நம்ம ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சென்டரில் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா ஸோ இப்போ நம்ம கண்டெய்னரில் வந்து இப்போ நான் இன்னொரு HTML இல்லை இன்னொரு வேறு என்ன நம்ம ஆட் பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் index.html இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல H1 ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ H1 கீழே H2 வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா. ஸோ ஹாய் தேர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ போட்டேன்னா எனக்கு வந்து பிஷப் ஆன் செஸ்ஸுக்கு கீழே வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஏன் இது ஒன்றுக்கு கீழே இன்னொன்று ஆட் ஆயிருக்குன்னா நம்ம வந்து
ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு செஸ் இப்போ பாருங்க எல்லாம் வந்து ஒரே லைனில் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த காலம் அண்டு ரோக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த H2 வந்து ரிமூவ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைலிங் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங்க்கான ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா மார்ஜின் பாட்டம் வந்து 40 pxன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம அவுட்புட்டில் பாருங்கள் நம்ம ஹெட்டிங் கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்குது, ஒரு 40 px நம்ம ஹெட்டிங்க்கும் போர்டுக்கும் நடுவில். ஸோ அதனால் இந்த மார்ஜின் பாட்டம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செஸ் போர்டுக்கான ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செஸ் போர்டு வந்து என்ன பண்ண போகுதுன்னா அதோட ஹைட்டு வெயிட்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயராக தானே இருக்க போகுது. ஸோ 640 px ஹைட்டு, 640 px வித்து. ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த செஸ் போர்டோட பேக்ரவுண்ட் கலரே வந்து ஒயிட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு ஸோ ஃப்ளெக் டைரக்ஷன் வந்து காலம் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், அலைன் ஐட்டம் சென்டர். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டெய்னர் கொடுத்த மாதிரியே இந்த செஸ் போர்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ரோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் ரோன்னு கொடுத்துருக்கோன்னா இப்போ நம்ம நீங்கள் ஆட் பண்ணுற ஒரு ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா ஹரிசான்லாம் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஏன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோ கொடுத்துருக்கீங்களா? ஸோ அப்படியே ஹரிசாண்டலாக ஒரு ரோ வந்து அப்படியே ஃபில் ஆகிட்டே போகும். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு ரோவில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து சென்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுதான் வந்து இது 2 லைன் வந்து மீன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து நம்ம ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஒயிட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா 80 px, ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 80 px அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து 1 px சாலிட் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இந்த அவுட்டரில் வந்து பார்டர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஸ்கொயருக்கும். ஸோ அது வந்து 1 px சாலிட் பிளாக்காக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சேர்த்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து இருக்க ஸ்டைலிங்கு. ஸோ தனித்தனியான ஸ்டைலிங்கும் இருக்குது. ஸோ என்னன்னா ஒயிட்டுக்கு வந்து தனியாக பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளாக்குக்கு வந்து தனியாக பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா பிளாக், ஒயிட்டு, ரோ எல்லாமே இருக்குது. ஆனால் ஹைலைட்ன்றது நம்ம கொடுக்கவே இல்லையே HTML அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கொடுப்போம். அந்த கிளாஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூவாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், நம்ம ஹாவர் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூவாக தானே வருது. ஸோ அதை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் ஆட் பண்ணுவோம் அந்த கிளாஸை. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கூட ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் அந்த பேனலை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் பாக்ஸஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் query selector all of the chessboardன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண பார்த்தீங்களா index.html. ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்ம H1 கீழே கிரியேட் பண்ணது ஃபுல்லாகவே இந்த செஸ் போர்டு தான். ஓகேங்களா? இந்த கிளாஸ் தான். ஸோ இந்த கிளாஸு, அப்புறம் இந்த ரோ, ஸோ அப்புறம் இந்த டிவ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்கிரிப்ட் இந்த பாக்ஸஸ் ரெஃபரன்ஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாக்ஸாக வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 64 பாக்ஸ் இருக்கும் மொத்தமாக 8x8. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ரேட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ஒரு ஃபார் லூப் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸாக வந்து நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாக்ஸுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இண்டெக்ஸ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, ஸோ நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 63 வரைக்கும் இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ 1லேருந்து இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸோ இந்த ஃபஸ்ட் ரோ முடியும் போது 0 to 7 வரைக்கும் இருக்குது இண்டெக்ஸு. ஸோ செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆகும்போது 8லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8 to 15 வரைக்கும் இருக்கும் இண்டெக்ஸு. ஸோ அந்த மாதிரி 63 வரைக்கும் உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பாக்ஸுக்கும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸாக நம்ம இட்ரேட் பண்ண போகிறோம்.
ஸோ இட்ரேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் பாக்ஸுக்கான ரோ அண்ட் காலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் இண்டெக்ஸ் ஸ்லாஷ் டிவைடட் பை 8. ஸோ ஃப்ளோர்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்மளோட கால்குலேஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4.3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து 4ஆக வந்து ரவுண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஃப்ளோர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பதில் சீலுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சிஇஐஎல்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது உள்ள நம்ம 4.5 கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது 5ஆக வந்து எடுத்துக்கும். ஸோ 5ஆக வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் தரும். ஸோ சீல்னா வந்து ரவுண்ட் அப் பண்ணும், ஃப்ளோர்னா வந்து ரவுண்ட் டவுன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஸ்கொயர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கொயரோட இண்டெக்ஸ் வந்து என்னது? இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 9ன்னு வரும். ஏன்னா 7 இங்கே முடியுது, 8 9. ஓகேங்களா? ஸோ 9 டிவைடட் பை 8 என்னது? 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ 1 பாயிண்ட் சம்திங் வந்தால் நம்ம என்ன எடுத்துக்கணும்? 1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரோவோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காலம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ காலம் வந்து மாடுலஸ் ஆஃப் 8. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆ? ஸோ 9 மாடுலஸ் 8 வந்து என்னது? ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ மாடுலஸ்னா என்ன அர்த்தம்னா இப்போ 9 டிவைடட் பை 8 பண்ணால் உங்களுக்கு ரிமைனிங் என்ன வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாடுலஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரிமைண்டர் வந்து 1. ஸோ காலம் வேல்யூ வந்து 1. ஸோ ரோ வந்து 1, காலம் வந்து 1. ஸோ 1,1ல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்கொயரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் பாக்ஸுக்கான ரோ அண்ட் காலம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மவுஸ் வந்து என்ட்ரு ஆனால் ஒரு ஈவெண்ட் லிசனர், மவுஸ் வந்து லீவ் ஆனால் ஒரு ஈவெண்ட் லிசனர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் சைடில் பாருங்கள் அவுட்புட்டில் நான் ஒரு பாக்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் டயக்னல்ஸ் அப்படின்ற இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த பாக்ஸை விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா எனக்கு வந்து கிளியர் ஹைலைட்ஸ் அப்படின்ற இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து ட்ரிகர் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த 2 ஈவெண்ட் லிசனர் ட்ரிகர் ஆகும்போது ஹேப்பன் ஆகிற இந்த 2 மெத்தடை தான் வந்து கிளியராக வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 மெத்தடை ரைட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதனால் வந்து இந்த மாதிரி நம்ம டயக்னல்ஸ் வந்து ஹைலைட் ஆகி காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைலைட் டயக்னல்ஸ் அப்படின்ற மெத்தடை வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைலைட் டயக்னல்ஸ் வந்து என்ன வேல்யூ இன்புட்டாக வாங்க போகுதுன்னா ரோ அண்ட் காலம் வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஸோ நம்ம ரோ அண்ட் காலம் இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸுக்கு. ஸோ அதை வந்து இன்புட்டாக வாங்க போகுது. ஸோ இன்புட்டாக வாங்கிட்டு இப்போ என்ன பண்ண போகுதுன்னா பாக்ஸஸ் டாட் ஃபார் ஈச். ஸோ ஒரு பாக்ஸாக வந்து இப்போ இட்ரேட் பண்ண போகுது. ஸோ இட்ரேட் பண்ணிட்டு என்ன கண்டுபிடிக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாக்ஸாக இட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ இந்த பாக்ஸோட ஆர்என்சி கண்டுபிடிக்கும். ஸோ சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பாக்ஸோட ஆர்என்சி கண்டுபிடிக்கும். ஆனால் நம்ம இப்போ மவுஸ் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் மேலே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸோட இண்டெக்ஸ் வந்து என்னது? 13. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 13 பாக்ஸ் மேலே வைக்கிறோம். ஸோ நம்ம ரோ அண்ட் காலம் என்னவா இருக்க போகுது? ஸோ நான் கமெண்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ரோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா 13 டிவைடட் பை 8 வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங்னு வரும். ஸோ ஃப்ளோர் பண்ணும்போது நம்மளுக்கு ரோ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி காலம் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது காலம்? ஏன்னா 13 மாடுலஸ் 8. ஸோ 13 மாடுலஸ் 8 போட்டோம்னா 5ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ரோ வந்து 1, காலம் வந்து 5. ஸோ இந்த பொசிஷனில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாக்ஸாக வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். அதோட ஆர்என்சி அதோட ரோ அண்ட் காலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி இட்ரேட் பண்ணும்போது இந்த பாக்ஸா? ஸோ பாக்ஸோட ரோ வந்து என்னது? 0. ஸோ பாக்ஸோட காலம் வந்து என்னது? ஸோ அதுவும் வந்து 0. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இருக்கிற பாக்ஸ் வந்து நம்ம மவுஸ் ஹாவர் பண்ணுற பாக்ஸோட டயக்னலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலானா மேத்ஸ் டாட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஆர் மைனஸ் ரோ ஈக்குவல் டு மேத்ஸ் டாட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் காலம் மைனஸ் காலா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படின்னா என்னன்னா ஸோ இங்கே மேலே வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா? ஸோ 0 மைனஸ் நம்ம ரோவோட வேல்யூ என்னது? 1. ஓகேங்களா? ஸோ 1. ஓகேவா? இது வந்து ஈக்குவல் டு நம்மளுடைய சியோட வேல்யூ என்னது? சியோட வேல்யூ 0. சியோட வேல்யூ 0. ஸோ 0 மைனஸ் நம்மளுடைய காலமோட வேல்யூ வந்து 5. ஓகேங்களா?
ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் என்ன வருது, -1 வருது, ரைட் சைடில் வந்து -5 வருது. ஸோ -1ம் -5ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த ஹைலைட்ன்ற கிளாஸில் வந்து நம்ம பாக்ஸில் வந்து ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பாக்ஸ் டாட் கிளாஸ் லிஸ்ட் ஆஃப் ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹைலைட்டுன்ற ஒரு கிளாஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஈக்குவலாக இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஒன்று ஒன்றா இட்ரேட் பண்ணிட்டு இந்த 4th இண்டெக்ஸ் வந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 4th இண்டெக்ஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா 0வாக தான் இருக்கும். ஏன்னா 4/8 வந்து 0 பாயிண்ட் சம்திங். ஸோ ஃப்ளோர் பண்ணும்போது 0வாக தான் இருக்கும். ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா 4 மாடுலஸ் 8 வந்து வேல்யூ வந்து 4. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல 0 தான் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 வந்துடும் காலமோட சியோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. -1 -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஹைலைட்டுன்ற இந்த கிளாஸை வந்து நம்ம இந்த பாக்ஸோட ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பாருங்கள், நம்ம 13 இண்டெக்ஸில் ஹவர் பண்ணும்போது இந்த 4th இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம டயக்னலில் இருக்க எல்லா வேல்யூவும் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான் இந்த ஹைலைட்டுன்ற கிளாஸ் வந்து ஆட் ஆகி நம்ம ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம்ல, இந்த ப்ளூ கலர் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில். ஸோ அது வந்து ஆட் ஆயிருக்கு. மவுஸ் என்ட்ரு பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகும். இதுவே மவுஸ் வந்து லீவ் பண்ணும்போது சிம்பிள் தான். அந்த மெத்தடே வந்து பார்த்துலாம் வாங்க. ஸோ மவுஸ் லீவ் ஆகும்போது என்ன ஆகணும்னா, மறுபடியும் வந்து பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக வந்து இட்ரேட் பண்ணும். இட்ரேட் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் இருக்க அந்த கிளாஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டுன்ற அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ மவுஸ் என்ட்ரு பண்ணும்போது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அதுவே மவுஸ் லீவ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாக்ஸில் இருந்து அந்த ஹைலைட்டுன்ற கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ தட் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸை விட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ் போகும்போது இந்த பாக்ஸுக்கான டயக்னல்ஸ் வந்து தெரியாது. அதோட டயக்னல் ஹைலைட் ஆகிறது மாறிடும் நெக்ஸ்ட் பாக்ஸ் போகும்போது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம 5th ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த ப்ராடக்ட் கார்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணி ஏபிஐயில் இருக்க டேட்டா வச்சு எப்படி நம்ம டேட்டா வந்து ரெண்டர் பண்ணி இந்த கார்ட் செக்ஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த கார்ட் செக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசைன் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணி கோட்லாம் வந்து ரைட் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு என்ன எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கோட் எடிட்டரை. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள், ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எப்படி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணுன்னா, ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ப்ராடக்ட் கார்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே தான் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை கோட் பண்ணுறதுக்கு 3 ஃபைல் வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா index.html ஃபைலு. ஸோ ஃபஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து index.html அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். லைவாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் லைவ் சர்வர் வச்சிலன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்போ யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் இந்த index.html க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு index.html ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்லமெட்ரி கொடுங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாய்லர் பிளேட்டு HTML கோடு வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து HTML வந்து ரைட் பண்ணணும் இல்லை, அவங்களே வந்து விஷுவல் ஸ்டுடியோலே வந்து ஒரு பாய்லர் பிளேட் கோட் மாதிரி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்லமெட்ரி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கனாலே இது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, இது ஒரு HTML ஃபைல்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹெட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பாடி ஓப்பன் அண்ட் க்ளோஸு,
நம்ம மெட்டா டேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளே தான் இருக்கும். இது சிம்பிள் HTML தான் இது. ஸோ இந்த ஹெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து கொடுப்போம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து டாக்குமெண்ட் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம styles.css அண்டு script.jsன்னு சொல்லிட்டு 2 ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த HTMLோட லிங்க் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த நியூ ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு styles.css அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி script.js அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைலையும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி லிங்க் பண்ணலான்னா இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது கீழே வந்துட்டு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த HREF அப்படின்னு சொல்லிட்டு எம்டியாக ஒன்று இருக்கும். ஸோ இது உள்ளே வந்து நம்ம styles.css அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நம்ம HTML ஃபைலும் CSS ஃபைலும் வந்து லிங்க் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி லிங்க் பண்ணலான்னா இந்த பாடி க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து SRC அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ script.js அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம HTMLல CSSையும் script.jsையும் லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து HTMLக்குள்ளே நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பாடிக்குள்ளே கோட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ div அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது உள்ளே வந்து கார்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாட்டு கொடுத்துட்டு கார்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு டிவ் ஒன்று கிரியேட் ஆகிடும். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இவ்வளோ தான் HTML. ரொம்ப சிம்பிள் தான் HTML. ஸோ இப்போ நீங்கள் பண்ணதை வந்து எப்படி வந்து வியூ பண்ணலான்னா நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண சொன்னோம்ல உங்களை. ஸோ நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒருவேளை உங்களுக்கு காமிக்கலைன்னா விஷுவல் ஸ்டுடியோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே காமிக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண HTML வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆகும்னா எதனா தெரியணும்ல. ஸோ அதனால் நம்ம H1 வந்து சும்மா வந்து எதனா ரைட் பண்ணிக்கிறேன். ஹாய் தேர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம லைவாக வந்து நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணுறோமோ அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் இப்போ அதை. ஸோ லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தனா நம்ம என்ன லெஃப்ட் சைடில் கோட் ரைட் பண்ணுறோமோ அது ரைட் சைடில் வந்து அப்படியே லைவாக வந்து அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு H2 வந்து கிரியேட் பண்ணிட்டு திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா எனக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைட் சைடில் வந்து ரெண்டர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் என்ன எழுதுகிறோமோ அதை வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸு H1 எதுவுமே வந்து தேவையில்லை. ஸோ HTML இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து styles.cssஐ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த styles.cssஐ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ குளோபல் ஸ்டைலில் என்னென்னா மார்ஜின் ஈக்குவல் டு 0, பேடிங் ஈக்குவல் டு 0 அண்டு பாக்ஸ் சைஸிங் ஈக்குவல் டு பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்ஜின் அண்ட் பேடிங் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 20px ஆகுது, 10px ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் மார்ஜின் அண்ட் பேடிங்கை. ஸோ அதனால் மார்ஜின் ஈக்குவல் டு 0, பேடிங் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கார்டு கண்டெய்னருக்கான ஸ்டைலிங் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கார்டு கண்டெய்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கார்டையும் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. ஸோ இங்கே index.htmlல பார்த்தா உங்களுக்கு தெரியும். கார்டு கண்டெய்னர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது உள்ளே தான் வந்து நம்ம எல்லா கார்டும் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த கார்டு கண்டெய்னருக்கு தான் நம்ம ஸ்டைல் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் wrap வந்து wrapன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம ப்ரௌசரை வந்து நான் வந்து கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணால் எனக்கு நிறைய ஒரே ரோவில் வந்து நிறைய கார்டு வருது. ஸோ அதை நான் மினிமைஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் wrapன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பேசிக்கலாக அதுதான் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னால் நம்ம கார்டை வந்து எப்பயுமே வந்து
சென்டரில் வச்சுக்கோங்க கார்டு கண்டெய்னரை. ஓகேங்களா? ஸோ பேடிங் ஈக்குவல் டு 20pxனா இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் கார்டு. ஸோ இந்த கார்டை சுற்றி தான் கண்டெய்னர் இருக்கும். எல்லா கார்டையும் ஹோல்ட் பண்ணுறது அந்த கண்டெய்னர் தான். ஸோ அந்த கண்டெய்னருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் கார்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 20px இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கார்டு கண்டெய்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கார்டுக்கு வந்து ஸ்டைல் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டாட் கார்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கார்டுக்கும் ஹைட் வந்து 400px. ஸோ இந்த கார்டோட ஹைட் வந்து 400px, வித் வந்து 300px. பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கே கார்டில் பார்த்தாலே தெரியும் ஷேடோ வந்து ஆட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்டர் பாக்ஸ் வந்து 10px. ஸோ பார்டர் பாக்ஸ்னால் என்னென்னா ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, கொஞ்சம் ரவுண்டடாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் பாக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்டுக்கு வந்து பேடிங் ஆட் பண்ணியிருக்கோம், மார்ஜின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்டுக்கு வந்து பேடிங்னா ஸோ இந்த கார்டுக்கும் அந்த உள்ளே இருக்க ஐட்டம் டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து கார்டுக்குள்ளே இருக்க பேடிங். ஸோ 10px ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 20px. ஸோ அந்த கார்டுக்கும் வெளியில் இருக்க வேறு என்ன வெளியில் இருந்தாலும் அதுக்கும் இந்த கார்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 20px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் வந்து ரிலேட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா கீழே வந்து நம்ம பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுப்போம். ஸோ தட் அப்போ தான் வந்து நம்ம பட்டனை வந்து இந்த கார்டுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட் வந்து கொடுப்போம் நம்ம. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைட்டிலுக்கு வந்து ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 16px அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாண்ட் px வந்து 16px, ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட்டு, மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 20px. ஸோ இந்த இமேஜுக்கும் அந்த டைட்டிலுக்கும் நடுவில் வந்து 20px வந்து நம்மளுக்கு வந்து மார்ஜின் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம டைட்டிலோட ஸ்டைலிங்கு. நெக்ஸ்ட் வந்து கேட்டகரிக்கான ஸ்டைலிங் வந்து பார்க்கலாம். ஸோ கேட்டகரினா என்னது? இந்த மென்ஸ் க்ளோத்திங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி வந்து என்ன சைஸில் இருக்கணும்? 14px இருக்கணும். மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 10px. ஸோ இந்த கேட்டகரிக்கும் அந்த மேலே இருக்க டைட்டிலுக்கும் நடுவில் இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10px வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டைலிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி, டைட்டில், அப்புறம் இந்த ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML கொடுக்கலையே, நீங்கள் எப்படி இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டைல்ஸ் வந்து முன்னாடியே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேட் வந்து என்னென்னா இந்த ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில் ப்ராடக்ட்டில். ஸோ அந்த ரேட்டிங்க்கான ஸ்டைலிங் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 20px, அதே மாதிரி மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 10px ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கவுண்ட்டுக்கான ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கவுண்ட்னா என்னன்னா இந்த ரேட்டிங் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கவுண்ட்டு. ஸோ அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 16px, மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 10px. ஸோ அடுத்து நம்ம பட்டனுக்கான ஸ்டைலிங் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டனுக்கு தான் ரொம்ப மெயின். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 15px கொடுத்துருக்கோமா? நெக்ஸ்ட்டு பேடிங் வந்து 5px டாப் அண்ட் பாட்டமில், 10px வந்து ரைட் அண்ட் லெஃப்டில். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஒரு பட்டன் மாதிரியே நம்மளுக்கு வந்து லுக் ஆகும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 5px. ஸோ இந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் ரவுண்டடாக இருக்கிறதுக்காக பார்டர் ரேடியஸு. பார்டர் வந்து நன்னு கொடுத்தாச்சு. ஸோ பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபாண்ட் வெயிட் வந்து 500 தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது. ஸோ மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 20px. ஸோ இந்த ரோக்கும் இந்த ரேட்டிங் ரோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோக்கும் நம்ம பட்டன் இருக்க ரோக்கும் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20px ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோட் ரைட்னா என்ன பண்ணணும்னா அந்த பட்டனை வந்து லெஃப்டில் இல்லாமல் ரைட் சைடில் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ ஏன் இங்கே அப்சல்யூட் கொடுத்துருக்கோம்? இங்கே வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துருக்கோம் நம்ம கார்டுக்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம கார்டுக்கு கீழே பட்டன் வராமல் கார்டுக்குள்ளே வந்து பட்டன் வரும். ஸோ ரைட் அண்ட் பாட்டம் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ தான் அந்த கார்டுக்குள்ளே அந்த பட்டனை வந்து எங்கே எக்ஸாக்டாக வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ ரைட்லேருந்து நம்மளுக்கு 15px, பாட்டம்லேருந்து 15px. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம கார்டோட ரைட் பாட்டமில் வந்து இந்த பட்டன் வந்து பிளேஸ் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் இந்த பட்டனுக்கான ஸ்டைலிங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கான ஸ்டைலிங் வந்து பார்க்கலாம். ஸோ இமேஜு
வித் வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ்லாம் இருக்குல்ல, இதோட வித் வந்து 100%, ஹைட் வந்து 180px வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில்டு அண்ட் நாட் ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டைலிங் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபில்டு அண்டு நான் ஃபில்டுனா என்னன்னா, இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பாருங்கள், டோட்டல் வந்து 5 ஸ்டார் இருக்குது. அதில் வந்து 3 ஸ்டார் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ 2 ஸ்டார் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபில் ஆன ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டன் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபில் ஆகாத ஸ்டாருக்கு வந்து கிரே கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சுது. ஆனால் இங்கே நிறைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTML வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, வாங்க நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டேட்டா எல்லாமே இந்த டேட்டா அரே தான் வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு அரே லெட் டேட்டா ஈக்குவல் டு இப்போதைக்கு இந்த டேட்டா வந்து எதையும் வந்து ஹோல்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் வந்து நம்ம ஏபிஐலேருந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து இந்த அரேயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கான்ஸ்ட்டு கார்ட் கண்டெய்னர் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டர் கொடுத்து இந்த கார்ட் கண்டெய்னர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ கார்ட் கண்டெய்னர் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளில். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோடை வந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன பண்ண போகுதுன்னா, ஃபுல் டாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது டாம் வந்து ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த உள்ளே இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம ஃபேக் ஸ்டோர் ஏபிஐ டாட் காம் அப்படின்ட்டு அந்த ஃபேக் ஏபிஐ வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக் ஸ்டோர் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வரும் அந்த வெப்சைட். ஸோ இதில் வந்து கார்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் யூசரோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏபிஐ பற்றி லேர்ன் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கெட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், டாட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸாக அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதை என்ன பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேட்டான்ற அந்த அரே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ இந்த டேட்டாவில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இந்த அரேயில் வந்து. ஸோ அதை வந்து நம்ம கன்சோல் டாட் லாக்னு சொல்லிட்டு இது கரெக்டாக வந்து நம்ம வந்து டேட்டாவில் வந்து எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கன்சோல் டாட் லாக் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரௌசரில் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி டெவலப்பர் டூல்ஸ் போகிறோம் பாருங்கள், இன்ஸ்பெக்ட்ன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்சோல் வந்துருங்க. ஸோ இதில் கன்சோல் வந்துட்டிங்கன்னா அரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ 20 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஏபிஐலேருந்து ரெட்ரீவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலும் தெரியும் அதோட இன்ஃபர்மேஷனு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஏபிஐ வந்து கரெக்டாக நம்ம டேட்டா வந்து வாங்கியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஒரு வாட்டி கன்சோல் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ஓகே, கன்சோல் பண்ணி பார்த்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வந்து எடுத்துடலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஒரு ப்ராடக்டாக வந்து நம்ம லூப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ i = 0, i less than டேட்டா டாட் லென்த்து, ஸோ 20ன்னு வரும் இந்த டேட்டா டாட் லென்த்து. ஸோ i++ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்பர் ஆஃப் ஃபில்டு ஸ்டார்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ஸ் ஃபில்ஸ் ஈக்குவல் டு பார்ஸ் இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம டேட்டா ஃபஸ்ட்டு ப்ராடக்டோட ரேட்டிங்கை வந்து கெட் பண்ணி அதை வந்து ஸ்டார் ஃபில்லில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அப்போ ஸ்டார் ஃபில்டு வந்து இப்போதைக்கு 3ன்னு இருக்க வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஸ்டார் நாட் ஃபில்டு வந்து எவ்வளோ இருக்கும், நம்ம 5 - 3 போட்டோம்னா ஸ்டார் நாட் ஃபில்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுமே கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேட் டிவ் அப்புறம் டெம் டிவ்னு சொல்லிட்டு 2 டிவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம டிவ்லாம் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம்னு. ஸோ அதுதான் இங்கே தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒன்று வந்து ரேட் டிவ்ன்ற டிவ்வு, நெக்ஸ்ட் வந்து டெம் டிவ்ன்ற டிவ்வு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரேட் டிவ்ன்றதில் நம்ம வந்து ஐடி அண்ட் கிளாஸ் வந்து தரோம்.
ஓகேங்களா. ஐடி வந்து என்னன்னு தரோம், ரேட்டுன்னு சொல்லிட்டு தரோம். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு. 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு குடுத்துக்கிறோம். ஐடி அண்ட் கிளாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஃபில்டு ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபில்டு ஸ்டார்க்குள்ள போறோம். அத வந்து ஒரு லூப் மாரி ரன் பண்றோம் ஃபில்டு ஸ்டாருக்கு. ஸோ இப்ப ஃபில்டு ஸ்டார் வந்து 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ லூப் வந்து 3 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். இந்த ஃபார் லூப் வந்து 3 டைம்ஸ் ரன் ஆயி, அந்த 3 டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் குடுத்துருக்கோம்னா, அந்த ஸ்பேனோட கிளாஸ வந்து பாருங்க. ஸோ ஃபில்டுன்னு சொல்லிட்டு இருக்கா? ஸோ நம்ம ஸ்டைலிங் வந்து இதுக்கு ரைட் பண்ணியிருக்கோம்ல. ஃபில்டுக்கு வந்து கோல்டன் கலர் வந்து டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ அதனால 3 வாட்டி ரன் ஆகி 3 ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? இந்த ரைட் சைட்ல. ஸோ அதே மாரி நாட் ஃபில்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து நம்ம ஃபார் லூப்ல வந்து ரன் ஆகும். ரன் ஆயிட்டு அ நாட் ஃபில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரே கலர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? பேசிக்கலா இந்த ஃபார் லூப் வந்து அதுக்கு தான் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெம்ப் டிவ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு பேரண்ட்டு. டாட் அப்பன் சைல்டுன்னு குடுத்தா, இந்த டெம்ப் டிவ்வுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் டிவ்ன்றது வந்து அப்பண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரண்ட்டு. டெம்ப் டிவ்ன்றது பேரண்ட்டு. இந்த ரேட் டிவ்ன்றது அதோட சைல்டு மாரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ட் கண்டெய்னர் டாட் இன்னர் HTML. ஸோ கார்ட் கண்டெய்னர்ன்னு சொல்லிட்டு நம்ம மேல வந்து கெட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கார்ட் டாட் கண்டெய்னர் கிளாஸ வந்து. ஸோ அது உள்ள வந்து நம்ம என்ன ரைட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, இன்னர் HTML வந்து குடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒண்ணொண்ணா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ஈக்குவல் டூ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டூ கார்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் வந்து ஆல்ரெடி வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல்ஸ் வந்து இது எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ நம்ம கார்ட்ல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து இமேஜ் தான் இருக்கு. ஸோ இந்த இமேஜ் வந்து எப்படி அது கெட் பண்ணும்னா, இமேஜஸ் டேக் வந்து ஒண்ணு ஓப்பன் பண்ணிட்டு, அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா ஆஃப் ஐ. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டேட்டாவா வந்து அதோட இமேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ டேட்டா ஆஃப் ஐ. ஸோ ஃபார் லூப் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ரன் ஆகும்போது, ஸோ டேட்டா ஆஃப் 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட்டோட இமேஜ வந்து டிஸ்ப்ளே பண்ணு. அதுக்கப்புறம் 2வது வாட்டி ரன் ஆகும்போது, செகண்ட் ப்ராடக்ட்டோட இமேஜ டிஸ்ப்ளே பண்ணு. ஸோ இதே மாரி ஒவ்வொரு வாட்டி ரன் ஆகும்போதும், அதோட கரஸ்பாண்டிங் இமேஜ வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 4 விஷயம் இருக்க போகுது. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு டைட்டில். ஸோ இங்க டிஸ்ப்ளே பண்றோம்ல அந்த டைட்டிலு. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி. ஸோ இந்த மென்ஸ் கிளாத்திங் அப்படிலாம் குடுத்துருக்கோம்ல. ஸோ இது. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப் டிவ் டாட் இன்னர் HTML. ஸோ இப்ப அந்த டெம்ப் டிவ்ன்றது ஒரு டம்மி டிவ் தான். ஸோ அதுக்குள்ள இன்னர் HTMLல என்ன இருக்க போகுது? ரேட் டிவ்ன்றது இருக்க போகுது. ஸோ இந்த ரேட் டிவ்ல என்ன இருக்க போகுது? ஸோ ரேட் டிவ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டார்ஸோட ரேட்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ அதோட கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் டிவ்ல தான் இருக்க போகுது. ஸோ இந்த 3வதா வந்து நம்ம அந்த டெம்ப் டாட் இன்னர் HTML. ஸோ அந்த ரேட் டிவ் தான் வந்து டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஸோ 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் கவுண்ட். ஸோ ரேட்டிங் கவுண்ட் ஈக்குவல் டூ டேட்டா ஆஃப் IA டாட் ரேட்டிங் கவுண்ட். ஸோ இந்த 4வது இடத்துல ரேட்டிங் கவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஸோ கடைசியா வந்து வெளியில வந்து பட்டன் சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஸோ பட்டன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, BTN அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கோம். ஸோ இந்த BTNக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டைல்ஸ் டாட் CSSல வந்து ஸ்டைல்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி அந்த கிரீன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்டோட ரைட் பாட்டம்ல வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், ஒருவேளை இதுல எதனா பிரச்சனை இருக்கு. ஸோ நம்ம JSON ரெஸ்பான்ஸ் வந்து APIக்குலேருந்து கெட் பண்றோம்ல. ஸோ அதில எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன ஆகும்னா, கேட்ச்ல வந்து எரர் வந்து நம்மளுக்கு கேட்ச் ஆயி, எரர் ஃபெட்சிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ப்ளே ஆகும். இது எதுவுமே வந்து ஒர்க் ஆகல. எதனா ப்ராப்ளம் இருந்தா மட்டும் இந்த கேட்ச் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்படி இல்லன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம APIக்குலேருந்து கெட் பண்ற அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து ரன் ஆகும். ஒண்ணு ரெஸ்பான்ஸ் ரன் ஆகலனா தான் அந்த எரர் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு APIலருந்து நம்ம ஃபெட்ச் மெத்தட யூஸ் பண்ணி, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசன் டேட்டாவா மாத்தி, UIல வந்து டிஸ்ப்ளே பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வேற என்ன டாபிக்ல வந்து நான் வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.